ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது தெளிவாக சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்தார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எத்தனையோ தீமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மூலமாய் வருகிறது. நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷர்கள் நமக்கு தீமைகளை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு ரூபத்தில், வேலை ஸ்தலத்தில், படிக்கின்ற இடத்தில், வியாபாரம் செய்கின்ற இடத்தில் ஏதோ ஒரு மனுஷன் மூலமாய் பிசாசு போராடி தீமைகளை அனுப்பி கொண்டிருக்கிறான். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொண்டு ரட்சித்தார். ஆம், உங்கள் வாழ்க்கையில் எந்த மனிதர்கள் தீமையை விளைவித்தார்கள், யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி தீமைகளை கொண்டு வந்தார்கள், சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் நான் பிரசங்கிக்கிற இயேசு எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காப்பாற்றுகிற தெய்வம் என்பதை மறக்க வேண்டாம். அதைத்தான் யோசேப்பு ஆதியாகமம் 50:20 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்புடைய வாழ்க்கையில் சொந்த சகோதரர்களே, ஒரு தாய் வயிற்றில் பிறந்த கூட பிறந்த சொந்த சகோதரர்களே அவனை பள்ளத்தில் தள்ளி அந்த இஸ்மவேல் கூட்டத்திலே 30 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள். தனிமை, பள்ளத்தின் வாழ்க்கை, கீழே தள்ளப்பட்ட ஒரு அனுபவம், சோர்ந்து போய் மனம் கலங்கி போகிறான். ஐயோ, என் சொந்த இரத்த உறவுகளே எனக்கு விரோதமாக இப்படி செய்து விட்டார்களே, துரோகம் இழைத்து விட்டார்களே, தீமையை நடப்பித்து விட்டார்களே என்கின்ற பெரிய கலக்கம். நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மறுபடியும் போன இடத்தில் சிறைச்சாலையின் அனுபவம், மனுஷனுடைய நிந்தனை, மனுஷனுடைய போராட்டம், சிறையின் வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் கைவிடவே இல்லை. எந்தெந்த இடத்திற்கு தீமையாக செல்லப்பட்டானோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் யோசேப்போடு இருந்து எந்த கூட பிறந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி தீமையை விளைவித்தார்களோ அவர்களுக்கு முன்பாக சமஸ்த எகிப்திலே ஆண்டவர் அரசாளும்படியாக அதிகாரியாய் கர்த்தர் மாற்றினார். அதைத்தான் தெளிவாக இந்த சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ எனக்கு அவைகளை நன்மையாய் முடிய பண்ணினார். தீமை தீமை என்று சோர்ந்து போய் விட்டீர்களா? சொந்த குடும்பம் உங்களுக்கு தீமை செய்து விட்டதா? பழகின நண்பர்கள் உனக்கு தீமை செய்து விட்டார்களா? படிக்கின்ற இடத்தில் தீமை செய்து விட்டார்களா? வியாபார ஸ்தலத்தில் உங்களுக்கு தீமை செய்து விட்டார்களா? ஊழியம் என்று செய்து கொண்டிருக்கிறேன், ஊழியத்தில் எனக்கு துரோகம் அளித்து விட்டார்கள் என்று நீங்கள் சோர்ந்து போய் விட்டீர்களா? மனம் கலங்க வேண்டாம். யோசேப்பின் வாழ்க்கையில் தீமையை நன்மையாய் மாற பண்ணி எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றின ஆண்டவர் உன் தலையை உயர்த்தி உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தீமைகளில் நின்று உன்னை ரட்சித்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயம் அற்புதம் உன்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. God bless you all.